ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி எல்லாரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நாங்களும் ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம். நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்னு ஒரு குட்டி விலாகா பார்த்துடலாமா? தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி சாட்டர்டே தான் ஷாப்பிங் போயிருந்தோம். நாங்கள் போகும்போது 3 o'clock. அப்பவே கூட்டத்தை பாருங்க. டைம் போக போக இன்னும் கூட்டம் அதிகமாயிருச்சு. எப்பவுமே தீபாவளிக்கு சீக்கிரமாவே ட்ரெஸ் எடுத்து வச்சிருவேன். இந்த வாட்டி தான் லேட் ஆயிருச்சு. தீபாவளிக்கு மதுரைக்கு ஷாப்பிங் இதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்பவும் போற ஏரியா தான், ஆனா தீபாவளிக்கு விலக முடியல. அவ்வளோ கூட்டம். கடைகள்லாம் நிறைய கடைகள் இருந்துச்சு. நாங்க 3 o'clock போயிட்டு எல்லாம் வாங்கிட்டு 11 o'clock போல வீட்டுக்கு வந்துட்டோம். தீபாவளி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஷர்வி குட்டியை மார்னிங்கே குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டாச்சு. சமையல் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு லஞ்சுக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டேன். அடப்பாயாசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஜவ்வரிசியை கழுவி வேக போட்டுட்டு அடையை இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி வேகும் போதே அடையும் கூடவே சேர்த்து வேக வச்சிடலாம். கூடவே வாசத்துக்காக 5 ஏலக்காவையும் இடிச்சு சேர்த்துக்கலாம். வேக வச்ச அடையும் ஜவ்வரிசியும் சூப்பரா வெந்து வந்துருச்சு. இல்லத்தை கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் வடிகட்டி அதோட சேர்த்துட்டு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் அதோட கலந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாயசத்துக்கு ஃபைனலா தாளிப்பு சேர்த்துக்கலாம். நெய்யில குட்டி குட்டியா கட் பண்ண தேங்காவை சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து பாயசத்துல ஊத்திட்டோம்னா சூப்பரான அடை பாயாசம் ரெடி ஆயிரும். நெய்யில குட்டி குட்டியா இந்த தேங்காய் வறுத்து சேர்க்கும் போது பாயசத்தோட டேஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கும். இதே மெத்தட்ல தான் எங்க வீட்டுல எப்பவுமே பாயாசம் செய்வாங்க. தீபாவளினாலே எங்க வீட்டுல கண்டிப்பா அடை பாயாசம் தான் செய்வாங்க மேக்சிமம். இந்த அம்மா வீட்டுல எல்லாம் தீபாவளினாலே உளுந்தஞ்சோறு நாட்டுக்கோழி குழம்பு அடை பாயாசம் கண்டிப்பா இருக்கும். இந்த மெத்தட்ல அடை பாயாசம் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பாயாசத்தோடவே அப்பளம் பழம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் இப்படி சாப்பிட பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சமைச்ச எல்லாத்துலயும் கொஞ்சமா எடுத்து வச்சு சர்வி குட்டிக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. குழந்தை அழகா சாப்பிட்டுட்டு இருக்கான். இருக்கிற எல்லாமே அவன் சாப்பிடல. கொஞ்சமா எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டான். என்ன செஞ்சிருந்தேன்னு பார்க்கலாமா? சிக்கன் கிரேவி, சிக்கன் வடை, சாதம், மதுரை ஸ்டைல்ல சூப்பரா மட்டன் குழம்பு, ஸ்வீட்டுக்காக அடை பாயாசமும் செஞ்சிருந்தேன். தீபாவளி பலகாரமா முறுக்கு, கடலை மாவு லட்டு, குலாப் ஜாமுன் தான் செஞ்சிருந்த எல்லாமே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. எதுலயுமே உப்பு கூட குறைய இல்லாம எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. செஞ்ச எல்லாமே தட்டுல எடுத்து வச்சு நானும் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தீபாவளிக்கு என்னோட வருத்தம் என்னன்னா, என்னோட ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கும் ஒர்க் இருக்கு. அவங்களால தீபாவளி எங்க கூட செலிப்ரேட் பண்ண முடியாது. ஷர்வி குட்டியும் என்னோட அம்மாவும் தான் செலிப்ரேட் பண்ணோம். என்னோட தங்கச்சியும் தம்பியும் கூட வரல. அதுதான் என்னோட வருத்தம். அல்லாம தீபாவளி சூப்பரா போச்சு. நைட்டு 11 o'clock மேலே தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்தாங்க. அவங்களோட சேர்ந்து கொஞ்சமாக பட்டாசு வெடிச்சாச்சு. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஒரு வீடியோஸ்க்கு பிஞ்சுச்ச லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாபாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.